ஹாய் திஸ் இஸ் டே வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். புதுசெல்லாம் கிடையாது, பட் இப்போ நான் வந்து சோலோவாக பண்ணுறதுனால எனக்கு அது புதுசு தான். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ப்ராடக்ட் ஷூட் அட் ஹோம். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் ஷூட்டை வீட்டில் உட்காந்தே பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க கேமரா, என்கிட்ட இருக்க ப்ராப்ஸ், என்கிட்ட இருக்க லைட்டை வச்சு ஷூட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அமுத்துங்க. உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டாக சொல்லிடுங்க. ஏன்னா அத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் 700-800 பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஏன்னா 500-600 பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வர்றது என்னமோ 5 கமெண்ட் 10 கமெண்ட் தான் வருது. ஸோ பார்க்குறவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சு நானும் என்னோடய சேனலை வளர்த்திக்குவேன். ஸோ வளவலன்னு பேச விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இதெல்லாம் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ். நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சா அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஆட் அண்ட் ஸ்டஃப்ஸை பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். மம்மிகிட்ட காசு வாங்கிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வேகமாக என் தோழர் வீட்டுக்கு போனேன். அவரையும் பர்ச்சேஸ்க்கு ஹெல்ப் பண்ண கூட்டிகிட்டு போனேன். நம்ம தோழரை தான் ஆல்ரவுண்டர் ஆச்சு. எல்லா இடத்துலையும் அமௌண்ட் அடித்து பேசி ப்ராப்ஸை கம்மி விலைக்கு வாங்கி தந்துட்டார். தேங்க்யூ தரணி. உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா இதோ இந்த மரத்து பேர் வந்து பிஎம் மரம். பக்கத்தில் எங்கேயாச்சும் மேட்ச்ஸ்டிக் ஃபேக்ட்ரி இல்லைனா என்னடா இது பேர் ஐஸ் குச்சி ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து கேட்டுக்கோங்க. கேட்டு இந்த மாதிரி கையில் தூக்கிட்டு சுற்றாதீங்க, வாழ்க்கை வேக்ஸ் ஆகிடும். நம்ம கண்ணுக்கு யார் தென்பட்டிருக்கான்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்காண்டா. பலகை எடுத்தாச்சு. தேங்க்ஸ் டு தரணி. இன்னைக்கு ஃபுல்லாக வந்தால் எனக்காக உயிரை கொடுத்து அப்படிலாம் சொல்ல மாட்டான். சரி, ஏதோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியாச்சு. கோப்ரோ வாங்குற காசு இல்லை, இந்த மரத்துண்டுகள் மூலமாக பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சு தான் நாங்கள் கோப்ரோவில் காசு வாங்குவோம். பாருங்கள், கேமரா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாமல் அந்த பக்கம் பார்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக பார்க்குறேன்னா 2 days later. 2 நாளாக அலைஞ்சு தெரிஞ்சு எல்லா ப்ராப்ஸ் எல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிடைக்கல, பட் நினச்சதுக்கு பாதி கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், அதை வச்சு பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் வீடியோ லைட் இருக்குது. ஸோ அதை வச்சு ஷூட் பண்ண போகிறோம். Godox SL60 இது வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளாஷ், ஸ்ட்ரோப் லைட்டுக்காக ஒரே ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. ப்ராக்டிக்கல் லைட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 சார்ட்டு, ஒரு கலர் A4 ஷீட்ஸு, அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டு 2 கிளாஸ், இதை வச்சு ஒரு கண்டினியூஸ் லைட், வீடியோ லைட்டும் ஒரு ஸ்ட்ரோப் AD200 லைட்டும் யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ரிசல்ட் நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம டாஸ்க் என்னென்னா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணும். எனக்கு டக்குன்னு பேட்டர்ன் ஞாபகம் வந்தோடனே எங்கள் பழைய சேர் தான் ஞாபகம் வந்தது. அவன் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் இது. எப்படி எடுத்தேன் அப்படின்னா, பழைய சேர் எங்கள் வீட்டில் இருந்து இந்த பழைய சேரில் தான் கட் பண்ணேன். உட்காந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி தான் இது எடுத்தேன். ஸோ இதை வச்சு நிறைய பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். இதில் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓட்ட ஓட்டையாக டெக்ஸ்டர்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம லைட்டுக்கு முன்னாடி இப்படி வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா அந்த இது? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது நம்ம ப்ராடக்ட் ஷூட்டுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த செட்டப்பில் இருக்குது. என்னடா காக்கா குத்தி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், பட் ஃபோட்டோலாம் வேறு மாதிரி வரும்.
இந்த மாதிரி பாட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது டிரான்ஸ்பரண்ட், அப்புறம் உள்ள லிக்விட் வந்துட்டு லிக்விட் ஆர் சம்திங் உங்களுக்கு கிடைக்கிற அந்த இது வந்து கலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சாஃப்ட் பாக்ஸ் கழட்டிட்டேன். ஸோ சாஃப்ட் பாக்ஸ் வரணும்னு டைரக்ட் லைட் கிடைக்குது. ஸோ அந்த டைரக்ட் லைட் இது வழியே வர்றதுனால உங்களுக்கு இது வழியே பாஸ் வெளியே ஆகுது. இது டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அதனால் இந்த ஷேட் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதே டெக்னிக் இந்த பாட்டிலுக்கும் ஆகும். பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டரும் நல்லா இருக்கிறதுனால இது நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து எல்லோங்கிறதுனால இது எல்லோ வச்சேன். சம்திங் இந்த வீடியோவில் பார்க்க க்ரீன் மாதிரி தெரியுது. நம்ம அக்யூரேட் கலரில் பார்க்கும்போது அது எல்லோவாக மாற்றிடல, இல்லை போஸ்ட்டில் கூட மாற்றிக்கலாம். நம்மகிட்ட ஆனால் அவைலபிளாக இருக்கிறது இந்த கலர் மட்டும்தான். ஸோ அதே இதை வந்து இது வந்து நிற்க வச்சுருக்கேன். நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்குங்கிறதுனால உள்ளே வந்துட்டு ஒரு கிளாஸ் வச்சு லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதையும் இப்படி மடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நின்றுக்கும். இது இப்போ செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு ஷேடோ வருது பார்த்தீங்களா? அந்த ஷேடோ எப்படி வருதுன்னா இதனால தான். இது வந்து இப்போ நான் ஒருத்தனே ஷூட் பண்ணுறதுனால இதை பிடிச்சிட்டு ஷூட் பண்ண முடியல. எனக்கு இந்த ஷேடோ டெக்ஸ்டர் கிடைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ட்ரைபாடில் இருக்கிற அந்த க்ரிப் இருக்குல்ல, ஹேண்ட் க்ரிப், அந்த க்ரிப்புக்குள்ளே இருக்கிற ஹோலில் விட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நிற்க வச்சுருக்கேன். ஒரு சின்ன டிஐஒய் மெத்தட் தான். ஸோ இப்படி இருக்குது நம்ம செட்டப். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும் போது இந்த மாதிரினா இதே மாதிரி இல்லை, பட் சிமிலர் டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த ஐடியா. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள்கிட்ட பெரிய சோர்ஸ் இல்லைனாலும் எவ்வளோ க்ரியேட்டிவாக எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். எனக்குமே இந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி வந்துச்சுன்னா, மொத்தம் 5 பாட்டில், ஆனால் இப்போ நான் 4 பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஒரு பாட்டில் வச்சு. அது எடுக்கும்போது தான் அந்த ஐடியா கிளிக் ஆச்சு. எங்கேயும் பார்த்த மாதிரி ஒன்று, அவன் எங்கேயும் கிடையாது, பின்ட்ரெஸ்ட்டில் தான் அதை பற்றி ஐடியா சர்ச் பண்ணும்போது பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம், பட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு பெருமை. அதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கடைசி ஷூட் முடிய போகுது. ஆமாம், ஷூட்டு எப்படியோ நிறைய கஷ்டங்களை தாண்டி நிறைய கிளைண்ட்டோட, ஆக்சுவலி அது ஃபுல்லாக கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த ஷூட். அதை நான் இதில் மென்ஷன் பண்ணலான்னு தெரியல, முன்னாடி பண்ணியிருக்கலாம், பண்ணலனாலும் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கறது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், கண்டிப்பாக அடுத்து ஒரு ஷூட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த ஷூட் வந்துட்டு என்னோடய ஸ்டைலுக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ எல்லா க்ரியேட்டிவ் ஸ்டெப்ஸையும் போட்டு ஒர்க் பண்ண போகிறேன். அது வரும், கூடிய சீக்கிரம் வரும், நம்பலாம். இந்த ஷூட் வந்துட்டு இதுவும் வந்து என் கையை விட்டு கை மீறி போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய இன்புட் இருக்குது, பட் அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி தான் என்னோடய இன்புட்டு நான் உள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோ இன்புட்டு நான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்குது கதை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வீடியோ விட்டு வெளியே போகிறக்குள்ள அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க, கூட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அடித்து விட்டுருங்க. பாய். நெருப்பு